நீங்க இன்சியல் அமௌண்ட் நீங்க பே பண்ணாலே நீங்க 11 கிலோ வாஷிங் மிஷின் எடுத்து போயிடலாம். அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல 6 கேஜி விலையை கேட்டா ஷாக் ஆயிருங்க. எவ்வளவு கேட்டீங்கன்னா வெறும் உங்களுக்காகவே 2 மினி வாஷிங் மிஷின் சின்னதா காம்பாக்டா இருக்கும். எல்லா வீட்லயும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்னடா சொல்ற வாஷிங் மிஷின் 2 பேரும் உதவி வேணும் வெளியே வைக்கிறதுக்கு. ஆனா நம்ம 2 வாரம் 3 வாராலே போதும், 2 வாராலே போதும் நீங்க தூக்குறதுக்கு. இதை இப்படி நீங்க கையாலே எடுத்துக்கலாம். ஒரு இந்தியாவுக்கு நீங்க தேடி பார்த்தாலும் இந்த ஒரு பிரைஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க நம்ம கம்பெனில என்னென்ன ஃபர்ஸ்ட் தயாரிக்கும் சொல்லிடுறேன். நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா யாரும் கொடுக்க முடியாத பிரைஸ்ல வாஷிங் மிஷின் கிரைண்டர் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட கிரைண்டர் கொடுத்துட்டு கேட்காத விலையில பார்க்காத ப்ராடக்டா இருக்க போதே இந்த வீடியோ பாருங்க. நம்ம ஃபேக்டரி நேம் என்ன பாத்தீங்கன்னா தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். நம்ம கம்பெனி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்னவடம்பட்டி, கோயம்புத்தூர் சின்னவடம்பட்டி 5 நகர் ஏரியால லொக்கேட் ஆயிருக்கு. நம்மளோட இன்னொரு ஆபீஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சங்கமனூர் ரோடு பழைய பத்திர ஆபீஸ் சொல்லுவாங்க. அங்க நம்மளோட ஆபீஸ் லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்ப வாஷிங் மிஷின் எடுத்துட்டாலும் 20,000 15,000 சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ போட்டு எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பாதி சம்பளமே பாதி கொடுக்கற மாதிரி இருக்கும். அந்த அவங்களோட கஷ்டத்தை வந்து குறைக்கிறதுக்கான தான் நம்ம மிக குறைந்த விலையில, அதுவும் யாரும் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நீங்க தேடி பார்த்தாலும் இந்த ஒரு பிரைஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கற இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரி தாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரணும். ப்ராடக்ட் தரமாவும் இருக்கணும், அதே மாதிரி குவாலிட்டி கம்மியா, அந்த குவாலிட்டி அதிகமாவும் இருக்கணும், பிரைஸ் கம்மியா இருக்கணும், எல்லாத்துக்கும் போய் சேர மாதிரி நாங்க தயார். நீங்க இன்சியல் அமௌண்ட் நீங்க பே பண்ணாலே நீங்க 11 கிலோ வாஷிங் மிஷின் எடுத்து போயிடலாம். அந்த அளவுக்கு என்ன மாதிரி டைப்ல இருக்கு, என்ன ஃபுல் வீடியோ ஃபுல் டைப்பா நம்ம காட்டலாமா இந்த வீடியோல? இப்ப நீங்க நினைக்கலாம் வாஷிங் மிஷின் பெருசா இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா இப்ப பாக்ஸ்ல பாத்துட்டு என்னடா இது வாஷிங் மிஷின் வாங்கினா கிஃப்ட் ஏதாவது தருவீங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது கிடையாது. உண்மையாலுமே இதுதான் நம்ம மினி வாஷிங் மிஷின். சின்னதா காம்பாக்டா இருக்கும். எல்லா வீட்லயும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்னடா சொல்ற இதான் வாஷிங் மிஷின் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 9 கேஜி ஓபன் பண்ணிடலாம். நம்ம கட்ட பாத்தீங்கன்னா 6 கிலோல இருந்து 11 கிலோ மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 9 கேஜி பார்த்தேன். ப்ராப்பரான பேக்கிங்ல நம்ம பண்ணிருப்போம். இந்த பேக்கிங் எதுக்காக நாங்க பண்றோம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் எல்லாமே ஓகே ஆனா மட்டும் தான் நாங்க வந்து பேக்கிங்கே பண்ணுவோம். இது ஷாக் டெஸ்ட், கரண்ட் டெஸ்ட், வாட்டர் லீக்கேஜ், டேமேஜ், ஸ்கிராச்சஸ் எல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் ஓகே ஆனா மட்டும் தான் உங்களுக்கு பேக் ஆகி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திக்னஸோட தர்மாக்கோல் நாங்க கொடுத்துருவோம். மேல அடிபடாம இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னாலே தெரியும், சைடு ஃபுல்லா உங்களுக்கு வந்து பஃபர் விட்டுருப்பாங்க. சைடு எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அடிபடாம இருக்கு. இதுதான் மெயினான விஷயமே. எல்லாரும் வாஷிங் மிஷின் 2 பேரும் உதவி வேணும் வெளியே வைக்கிறதுக்கு. ஆனா நம்ம 2 வாரம் 3 வாராலே போதும், 2 வாராலே போதும் நீங்க தூக்குறதுக்கு. இதை இப்படி நீங்க கையாலே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட தேவி லட்சுமியோட மினி வாஷிங் மிஷின். எங்க அதான் நான் சொன்ன மாதிரி இது ஒரு என்னடா வாஷிங் மிஷின் இப்படி நான் பார்த்ததே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். இதுதான் நம்மளோட வாஷிங் மிஷின். குட்டியா காம்பேக்டாக இருக்கும். சின்ன வீட்டுல இருந்து பெரிய வீட்டுல இருந்து யாரா வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்க்க ஆச்சரியப்படுறதுக்கு பிரைஸ் நான் சொல்ல போறேன். வீடியோ போட்டு பாருங்க. அதான் நான் டீட்டெயில் இதுல பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் பில் மிச்சம். 5 மணி நேரம் ஓட்டினாதான் உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் வரும். 5 மணி நேரம் ஓட்டினாதான் 1 யூனிட் கரண்ட் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 குடம் தண்ணி தான் உங்களுக்கு. 2 குடம் தண்ணி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைமிங் பாத்தீங்கன்னா பெரிய மிஷின் எடுத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும் எல்லா ப்ராசஸ் முடிக்க. ஆனா இது 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷத்துல நீங்க துணியை டக்கு டக்குன்னு துவைச்சு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். மோட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு ஹையா கொடுத்துருப்போம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க 5 செட் துணி போடலாம். 9 கேஜில 5 செட்னா நீங்க 10 துணி போடலாம். 10 துணி 10 நிமிஷம் துவைச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 10 துணி நீங்க தாராளமா போட்டுக்கலாம். 5 மணி நேரம் நீங்க ஒரே யூனிட். இது வந்து பாத்தீங்கன்னா ஓவரா அதான் சொன்ன 5 மணி நேரம் ஓட்டணும் 1 யூனிட் கரண்ட் தான். உங்களுக்கு ஃபேன் இந்த பல்ப் இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க கரண்ட் பிரச்சனை. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து பெரிய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வாஷிங் மிஷின் எடுக்கலாம். நீங்க சின்னதா சிலிண்டர் கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க காம்பேக்டா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன தருவீங்கன்னு கேட்டா உங்களுக்கு கண்ணாடி லிட் வந்துடும். ஆமா, இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். உள்ள நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் லிட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்லெட் பைப்பு. இன்லெட் பைப்பு பாத்தீங்கன்னா இங்க ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இந்த ஹோல்ஸை இதை கழட்டிட்டு
நீங்க ஃபிட் பண்ணீங்கன்னா வைங்களேன், பைப்ல இருந்து டைரக்டா நம்ம ஓஸ் வச்சு கனெக்ட் பண்ணி கிடைக்கும். இல்ல எங்களுக்கு பைப் வசதி இல்ல அப்படின்னாலும் நீங்க கவலையே பட வேண்டாம். குடத்துல பக்கெட்ல கப்பல கூட நம்ம பிடிச்சி ஊத்திக்கலாம். டைரக்டா கூட நீங்க ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் மெயினான விஷயமே எல்லா இதுக்கு பாத்தீங்கன்னா வாரண்டி கண்டிப்பா தேவை. நம்ம எத்தனை பொருள் எடுத்தாலும் வாரண்டி சில டைம் பண்ணி தர மாட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே 1 இயர் வாரண்டி கம்பல்சரியா கொடுத்துட்டு இருக்கோம். 1 இயருக்கு சரி 1 இயர் முடிஞ்சா பண்ணி தர மாட்டீங்கன்னு கேட்காதீங்க. அதே நான் சொன்ன மாதிரி 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம், எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி, நீங்க கொண்டு வாங்க, நாங்க சர்வீஸ் வரணும், நாங்க பண்ணி தருவோம். சர்வீஸுக்குலாம் நாங்க வந்துட்டு 100% உங்களுக்கு கேரண்டி தரோம், பண்ணி தரோம், எதுவுமே சொல்ல மாட்டோம். உங்களுக்கு சின்ன கம்ப்ளைண்ட் ஒரு நட்டு போனா கூட அதை நாங்க மாத்தி தருவோம். அந்த அளவுக்கு சர்வீஸ் வரது குட்டா பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் தண்ணி வெளியே போறக்காண்டி இதுக்கு வந்து சுவிட்ச் இருக்கும். சுவிட்ச் இருந்தாதான் தண்ணி வெளியே போற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து சிம்பிள் கான்செப்ட். எடுத்து நீங்க கீழே போட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வெளியே போயிடும். தண்ணி ட்ரைன் ஆயிரும். அதே மாதிரி மாட்டினா மட்டும்தான் தண்ணி உங்களுக்கு உள்ளே இருக்கும். இது வந்து சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க யார் வேணா யூஸ் பண்ணலாம். சிம்பிளா தான் இருக்கும். சிம்பிள் மெக்கானிசம் தான். கதை நாங்க பட்டன் எதுவுமே கொடுத்து மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா இதான் மெயினான விஷயமே. அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் சொல்லிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு வருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இம்ப்ளர் வந்துரும். இதுதான் நம்மளுக்கு ரொட்டேஷன் பண்ணி தரும். இதான் ரொட்டேஷன் பண்ணி பெரிய மிஷின் எப்படி லெஃப்ட் ரைட் உங்களுக்கு மாறி மாறி சுத்துதோ அதே மாதிரி உங்களுக்கு இது அந்த இது கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ரைட் உங்களுக்கு மாறி மாறி ஸ்பின் ஆகும். அதுக்கப்புறம் ஒயர் பாத்தீங்கன்னா 3 கோர் ஒயர் கொடுத்துருப்போம். நீங்க நார்மல் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதுல கொடுக்குறீங்களோ அந்த இதுக்கு கொடுத்துக்கலாம். தனியா ஸ்பேஸ் எடுக்கணும் தேவையில்லை. ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.25 மீட்டர் வரும். 2.25 மீட்டர் நாங்க தாராளமா கொடுத்துருக்கோம். மாட்டினதுக்கு அப்புறம் மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டைமர் தான். இது எப்படி யூஸ் பண்ணா நம்ம வந்து சுவிட்ச் அந்த ஒயரை சொருகிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு கீழே 0, 5, 10, 15 15 நிமிஷம் கொடுத்துருக்கோம். 15 நிமிஷம் மட்டும் நாங்க கொடுத்துருப்போம். ஏரோ மார்க் பாத்தீங்களா ரைட் சைடு போட்டிருக்கேன். ஏரோ மார்க் எந்த சைடு போட்டிருக்கோ அந்த சைடு மட்டும் தான் டேர்ன் பண்ணும் தவிர ஏரோ மார்க் போடாத சைடு எப்பயுமே நம்ம டேர்ன் பண்ணக்கூடாது. ஆமா, இப்ப நான் கிளாக் வைஸ்ல 5 நிமிஷம் வச்சுட்டேன்னா நம்ம ஆஃப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சுவிட்சை மட்டும் தான் ஆஃப் பண்ணணும். டைமர் திருப்ப கூடாது. இது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 0 வந்துக்கும். கரண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி ஆட்டோமேட்டிக்கா 0 வந்துக்கும். இவ்வளவு பேசிட்ட இதோட பிரைஸ் எப்படி நீங்க கேட்கலாம். நீங்க நினைப்பீங்க அவங்க ஒரு 15,000 கொடுத்தா நீங்க 9 கிலோ என்ன 10,000 கொடுப்பீங்களான்னு நினைக்கலாம். ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 6 kg விலையை கேட்டா ஷாக் ஆயிருவீங்க. எவ்வளவு கேட்டீங்கன்னா வெறும் உங்களுக்காகவே 2,950 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். 6 கிலோ பாத்தீங்கன்னா வெறும் 2,950 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11 கிலோ பண்ணிட்டு இருக்கோம். 11 கிலோ நீங்க ஆன்லைன்ல தேடி பாத்தீங்கன்னா 20,000 சொல்லுவாங்க. நம்ம கிட்ட எவ்வளவு நீங்க கெஸ் பண்ணா அதே மாதிரி நீங்க 10-15 சொல்லலாம். அது கிடையாது, நாங்க ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு 5,015 கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 5,015 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க நீங்க ஷோரூம்ல போய் இன்சூர் அமௌண்ட் கட்டுறதுக்கு நீங்க வெறும் 5,015 கிட்ட கொடுத்தா 11 கிலோ தாராளமா எட்டு போயிடலாம். அந்த 11 கிலோ உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இது வந்து கேஜி நாங்க எதுக்காக பண்ணிருக்கோம்னா 6 கிலோ 8 கிலோ 9 கிலோ தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். கஸ்டமர் வந்துட்டு பரவாயில்ல நல்லா இருக்கு, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா துணி போடணும் அப்படின்னு கேட்டதுக்காகவே அவங்களுக்காகவே ஸ்பெஷலா நாங்க 11 கிலோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அது இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வேற மாதிரி இருக்கும். சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் மோட்டர் கெப்பாசிட்டி வந்து இன்னும் நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் கேஜி அதிகம், அதோட பில்ட் குவாலிட்டி அதிகமாவே உங்களுக்கு வந்து பண்ணி காட்டிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு அதே மாதிரி தான் 1 இயர் நாங்க வாரண்டி கம்பல்சரியா கொடுத்துருவோம். நாங்க இதுவும் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டா சேம் நீங்க இது எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். எல்லா சிஸ்டமும் ஒரே மாதிரி சேம், எல்லாம் ஒரே தான். சைஸ் உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு டவுட் வரலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டி நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்க இப்ப நீங்க எவ்வளவு வெயிட் இருப்பீங்க? எவ்வளவு இருப்பீங்க? 90 kg இருப்பீங்க. இதுல வந்து உட்காந்து காட்டுங்க. நான் கேமரா கொடுக்க, நீங்க வந்து உட்காருங்க. அப்படியே அதுல உட்காருங்க, தாராளமா பயப்படாம உட்காருங்க. ஒன்னாக உட்காருங்க, உட்காருங்க. 2 கால் தூக்குங்க. உட்காருங்க, பயப்படாங்க. நல்லா உள்ள தள்ளி உட்காருங்க. ஒண்ணுமே ஆகாது. 90 kg 90 kg இருப்பீங்க. இதுல வந்து உட்காந்து காட்டுங்க. நான் கேமரா கொடுக்க, நீங்க வந்து உட்காருங்க. அப்படியே அதுல உட்காருங்க, தாராளமா உட்காருங்க. ஒன்னாக உட்காருங்க, உட்காருங்க. 2 கால் தூக்குங்க. உட்காருங்க, பயப்படாங்க. நல்லா உள்ள தள்ளி உட்காருங்க. ஒண்ணுமே ஆகாது.
அதான் நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து ஏபிஎஸ், இது வந்து பிளாஸ்டிக் நினைப்பாங்க. ஆனா இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, ஏபிஎஸ் ஃபைபர். அதே மாதிரி மூடி, இப்ப நீங்க உட்காந்தாலும் நான் உட்காந்தாலும் எதுவுமே ஆக போதில்ல. அதே மாதிரி மூடியும் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா டோட்டலா ஏபிஎஸ் ஃபைபர் தான், பிளாஸ்டிக் கிடையாது. தட்டி எல்லாத்துக்கும் காட்டுவேன். கீழே போட்டா உங்களுக்கு ஒரு ஸ்கிராட்ச் டென்டல் ஏதாவது இருந்தா நீங்க பாஸ் பண்ணி எங்களுக்கு கூட காமிக்க, ஒண்ணுமே இருக்காது இதுல. ஏன் இது வந்து இதோட சீக்ரெட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா காம்பனன்ட்டும் நாங்களே ஓனா மேனுபேக்சரிங் பண்றது. இப்ப நீங்க சுத்தி பார்த்தாலே தெரியும், இது வந்து நம்ம ஃபேக்டரி தான். சின்ன காம்பனன்ட், மோட்டரு, இந்த நட்டு, போல்ட், வாசல் எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்களே தான் மேனுபேக்சரிங் பண்றது. அதனாலதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிரைஸ்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஓன் மேனுபேக்சரிங். இப்ப நாங்க தயாரிச்சு நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு உங்களுக்கு அப்படியே டைரக்டா நாங்க சேல் பண்றோம். அதனால இந்த ரேட்டு கொடுக்கு. அதுவே எங்க கிட்ட டீலரு இல்ல இடையில யாரோ வாங்கி உங்களுக்கு கொடுக்க மாட்டா இந்த ரேட் வந்து அதிகமா இருக்கும். நம்ம டைரக்டா மேனுபேக்சரிங் நாங்க செஞ்சு அப்படியே உங்களுக்கு கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரைஸ கொடுக்குறது. அதுவும் நான் பெஸ்ட் குவாலிட்டில, அதுவும் இந்த பிரைஸ்ல நாங்க உங்களுக்கு தர எங்களால முடியுது. ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டு இருக்கோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் பொறுத்து இருக்கு. இப்ப சென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1 டே ஆகும், 1.5 days ஆகும். இப்ப அதுவே கர்நாடகா, கேரளா அந்த மாதிரி தான் டிஸ்டன்ஸ் பொறுத்து மாறும். வாஷிங் மிஷின் தான் பண்றீங்களா அப்படி இல்ல, நம்ம வந்து வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரைண்டரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிரைண்டர் எல்லாருமே நீங்க பார்த்ததுதான். இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா பிரைஸ் தான். பிரைஸ் தான் எங்கேயும் கொடுக்கவே முடியாது. கொடுக்கற ஒரே இடம் இருக்கிறது நம்ம தேவி லட்சுமி கிட்ட தான். இப்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 மாடல் பண்ணிட்டு இருக்கோம் கிரைண்டர். என்னன்னு கேட்டீங்கன்னா டேபிள் டாப் எல்லாருமே நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிருப்போம், எல்லாருமே பாத்திருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடல் டில்ட்டிங். இப்ப கிரைண்டரே எடுத்தாலே சாய்க்கிற டில்ட்டிங் தான் ஃபேமஸ். அது பேர் வந்து டில்ட்டிங் சொல்லுவாங்க, சாய்க்கிற மாதிரி. அதோட எம்ஆர்பி எல்லாம் பார்த்தோம்னா 8000, 7000. ஷோரூம்ல போனோம்னா 7500, 8000 நான் பாத்திருக்கேன். ஆனா நம்ம ஒரு ஷாக்கிங்கான பிரைஸ் சொல்ல போறோம், நீங்க வீடியோ ஒவ்வொன்னா பாருங்க. அப்படி இதுக்கப்புறம் இதோட பேக்கிங் பாத்தீங்கன்னா பஃபர்லாம் 2 எண்ணம் எல்லாமே கொடுத்துருப்போம். அடிப்படையாக சேஃப்டியா உங்களுக்கு வீடு வந்து சேர்ந்துரும். அதே மாதிரி நீங்க உங்க நீங்க புக்கிங் பண்ணும்போது உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா பாக்ஸ் பிரிக்கும் போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க உங்க சேஃப்டிக்கு. இப்ப டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் அது வந்து இதா இருக்கும். அதனால வீடியோ எடுத்து எங்க சென்ட் பண்ணிட்டா நாங்க அடுத்த சொல்யூஷன் உங்களுக்கு சொல்லுவோம். இதுதான் நம்மளோட டேபிள் டாப். இது பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி, 1 year வாரண்டி உங்களுக்கு வந்துடும். எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பல்சரியா 1 year வாரண்டி முடிஞ்சாலும் கவலையே படாதீங்க, தாராளமா வாங்க, நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இது நார்மல் ஃபங்க்ஷன் தான். இது என்ன பாத்தீங்கன்னா ஸ்பீடு கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும். இது என்ன குயிக் டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில கிரைண்டர் வந்து 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் அந்த மாதிரிலாம் ஆகும். 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷமே உங்களுக்கு போதும். 20 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து மாவு ஆட்டி கொடுத்துரும். இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா மேல லிட்டு வந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைறது அது உங்களுக்கு அடிஷனலா ஃப்ரீயா வந்துரும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவது உங்களுக்கு கூட வந்துரும். அதுக்கப்புறம் மெயினான விஷயமே எல்லாத்துக்கும் தேவையான வாரண்டி கார்டு அதுவும் நீங்க பயப்படவே வேண்டாம், வாரண்டி கம்பல்சரியா உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா 2 கல்லோட வந்துரும். 2 கல் வந்துரும். அதுக்கப்புறம் 2 லிட்டர் கெப்பாசிட்டி. கல்லோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கும்? கல் அதுதான் நீங்க டைரக்டா வந்து பார்க்கதான் போறீங்க. கண்டிப்பா ஃபேக்டரிக்கே நீங்க டைரக்டா வரலாம், விசிட் பண்ணலாம். யாரும் உள்ள விட மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். நாங்க செய்யறத நீங்க தொட்டு பார்க்கலாம், இல்ல எப்படி கண்ணால கூட பாத்துட்டு ஒரு பீஸ் இருந்தாலும் சரி 100 பீஸ் இருந்தாலும் சரி தாராளமா எடுத்து போகலாம். ஒரு பீஸ்னாலும் அதே ரேட்டு தான், 100 பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அதே ரேட்டு தான். இது வந்து தீபாவளியோ பொங்கலோ ஆஃபர் கிடையாது, மேனுபேக்சர் ரேட்டு அப்படியே உங்களுக்கு எப்பயுமே இதே ஒரு ரேட்டு தான் உங்களுக்கு. கல் எல்லாமே சொன்னீங்க, என்னென்ன கொடுக்காங்க என்னங்கிறது எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ பிரதர், இப்போ இதோட ரேட் தான் மெயினா மக்கள் எதிர்பார்க்குது. என்ன ரேட் சொல்லுவீங்க? இப்போ மார்க்கெட்ல ஒரு ரேட் போயிட்டு இருக்கும், மார்க்கெட்ல நீங்க என்ன மாதிரி சொல்ல போறீங்க? மார்க்கெட்டோட உங்களுக்கு 50 கிடையாது, 80 கிடையாது, 90% மாதிரி உங்களுக்கு கொடுக்க போறோம். உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும்
கஷ்டம். இப்ப பாத்துட்டு வீடு யாரு பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்காகவே 1900 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துட்டு 1900 அவ்வளவுதான். 1900 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்தா நீங்க இந்த கிரைண்டர் தாராளமா எடுத்து போய்க்கலாம். இவ்வளவு இது கொடுத்துருக்கீங்க. இப்ப இதுக்கு 1 இயர் வாரண்டி சொல்லிட்டீங்க. இப்ப சர்வீஸ் சப்போர்ட் நீங்க பண்ணிருக்கீங்க. சர்வீஸ் சப்போர்ட் அதே மாதிரி கொடுத்துட்டு 1 இயர் முடிஞ்சாலும் கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி டைரக்டா ஃபேக்டரிக்கே வந்துருங்க நீங்க. கிரைண்டர் இந்த கிரைண்டர் பார்த்தோம். இது வந்து 2 kg கெபாசிட்டியா? 2 லிட்டர் கெபாசிட்டி டேபிள் டாப். இப்ப இது வந்துட்டு இப்போ இருந்துச்சு. இப்போ வந்து அட்வான்ஸ் மாடல் மாத்திட்டேன் டில்ட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அதுவும் உங்களுக்காக மேனுஃபேக்சர் பண்ணி ஷாக்கிங்கான பிரைஸ் கொடுக்க போறோம். அந்த வீடியோ இப்போ காட்டுறேன். பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான், அதே மாதிரி ப்ராசஸ் தான். இப்ப அதுல என்ன ஒரு கஷ்டம்னா இந்த கிரைண்டர் மட்டும் இல்ல, எல்லா கிரைண்டரும் பாத்தீங்கன்னா பெண்கள் வயசானவங்கட்டும் இந்த ட்ரம்ம தூக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பா அது எல்லா வீட்லயும் கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தை குறைக்கதான் டில்ட்டி மாடல் ஒண்ணு புதுசாவே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா மோட்டரும் டேபிள் டாப் வந்து மோட்டரும் பெல்ட்ரும் டைரக்டா ரன் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து கீர் இருக்கும். நார்மல் சைக்கிளுக்கு கீர் சைக்கிளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி மோட்டர் பிளஸ் வித் கீர் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு மாவு லோடு போட்டா கூட ஈஸியா உங்களுக்கு கொடுத்து அரைச்சு எடுத்து கொடுத்துரும். இதுல என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா சேம் லிட் வந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதே மாதிரி தான் 2 அடிஷனலா 2 கிட்டு கொடுத்துரும். சப்பாத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு டாடா ஆட்டர் கொடுத்துரும். அதுக்கப்புறம் மெயினான விஷயம் வாரண்டி உங்களுக்கு கம்பல்சரியா வந்துரும். எல்லாத்துலயும் வாரண்டி கார்டு இருக்குது. சேம் அதே மாதிரி தான் எல்லா ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான். இதுல வந்து ட்ரம்மும் நம்ம கழட்டிக்கலாம். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த சைடுல நாப் இருக்கு பாத்தீங்களா, இந்த நாப் ஜஸ்ட் நீங்க வெளியே மட்டும் இழுத்துட்டு நீங்க ஃபுல்லா இப்படி சாப்பிட்டுக்கலாம். மாவு ஈஸியா எடுத்துக்கலாம். அதே மாதிரி கழுவுனா கூட நீங்க இப்படியே கழுவி நீங்க அதே இடத்துல வச்சுக்கலாம். கஷ்டமும் பட தேவையில்லை. நீங்க கையை விட்டு உள்ள அந்த கல்லுக்குள்ள விட்டு எடுக்க கஷ்டமா இருக்கும், கழுவுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இது உங்களுக்கு வந்து ஈஸியா சுலபமா ஆக்கி கொடுத்துரும். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா நீங்க நிக்க வைக்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லாக் ஆயிடும். நம்ம இழுத்து சாய்க்கும் போது மட்டும் தான் சாய்க்கணும். நிப்பாட்டும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே லாக் ஆயிக்கும், சாய்க்க முடியும். இதோட பிரைஸ் நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. 7000 8000 வரும். ஆனா நம்ம பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே 2850 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 2850 பிளஸ் ஜிஎஸ்டியோட நாங்க டில்ட்டிங் மாடல் நீங்க தாராளமா எடுத்து போய்க்கலாம். நம்ம வாஷிங் மிஷின் பார்த்தாச்சு, கிரைண்டர் பார்த்தாச்சு. நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, இது எப்படி வாங்கணும்னா நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா டைரக்டா எங்க கம்பெனிக்கு வந்துருங்க. வந்துட்டு தாராளமா பாருங்க, தாராளமா சுத்தி பார்க்கலாம். நாங்க உள்ள யாரையும் விடமாட்டோம்லாம் சொல்ல மாட்டோம். தாராளமா நீங்க வரலாம், வந்து நீங்க பொருளை பார்க்கலாம் எப்படி செய்யறாங்கன்னு. நீங்க 1 மணி நேரம் 1 நாள் நின்னா கூட பரவாயில்ல, நீங்க தாராளமா பார்த்துட்டு கூட போய்க்கலாம். பிடிச்சிருந்தா 1 பீஸ் 100 பீஸ் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி 100% கேரண்டி தரேன். எல்லாமே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த பிடிக்கல நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கவும் வேண்டாம், யாருக்கும் நீங்க சொல்லவும் வேண்டாம். ஏன்னா ஏன் இவ்வளவு கான்பிடென்ட்ல சொல்றேன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் அடிச்சாலே நம்ம ப்ராடக்ட் வரும். ஏன்னா அவ்வளவு வந்து ரீச் ஆயிருக்கு. ஏன்னு கேட்டா பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு குவாலிட்டியும் சரி, எல்லா பிரைஸும் சரி, எல்லாத்துக்குமே மக்களுக்காக வந்து கம்மியான விலையில இருந்தாலும் ப்ராடக்ட் தரமா இருக்கணும். அந்த அளவுக்கு நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா. அதே நான் கோயம்புத்தூர் சொன்ன மாதிரி டைரக்டா வாங்க. இதுவே நாங்க திருச்சி, சென்னை அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல 9345 நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வெறும் ஹாய்ன்னு மட்டும் போட்டீங்கன்னாலே போதும். எங்களோட ப்ராடக்டோட டீடைலு, கேஜஸ், என்னென்ன கலர் வருது, அதோட பிரைஸ் என்னன்னு எல்லாமே உங்களுக்கு டீடைலா எல்லா டீடைலும் உங்களுக்கு வந்துடும். நீங்க எதுவும் குழப்பிக்கவே வேண்டாம். எல்லாமே நாங்க உங்களுக்கு A to Z விட்டு அனுப்பிச்சிடுவோம். சூஸ் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்க பிளேஸ் பண்ணா வாட்ஸ்அப்ல போதும். நாங்க வந்து உங்களுக்கு வந்து எப்படி எந்த டேட்ல வரும், என்ன எங்க வந்து ரீச் ஆகும், எல்லா டீடைல்ஸ் சொல்லி உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். கேஜஸ் அதே மாதிரி கேஜஸ் வித்தியாசம் இருக்கு, அதோட பிரைஸ் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கலர்ஸ் வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஹாய்ன்னு போட சொன்னேன். அதுல பாத்தீங்கன்னாலே கேஜஸோட என்ன கலர் வரும், என்ன பிரைஸ் வரும், என்ன டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்க குழம்பிக்கணும், அதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாவும் நாங்க கொடுத்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.